லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறையுறை சிந்தனை மற்றும் செய்திகள். ஞாயிறு மறையுறை சிந்தனை. பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. தியாகமேற்கும் நல்லாயர்களாய் வாழ்வோம். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நம் அன்னையாம் திரு அவை இஞ்ஞாயிறை நல்லாயன் ஞாயிறு என்று சிறப்பிக்கின்றது. தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் ஆடுகளாகிய மக்களின் துயரங்களை அறிந்த ஆயர்களாக வாழ்வதற்கு இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன. ஒரு நாள் சாலையோரமாக இருந்த மரத்தடி நிழலில் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனுடைய கையில் அப்போதுதான் மேலிருந்து கீழே தவறி விழுந்து சிறகு முறிந்து போன ஒரு பறவை இருந்தது. சிறுவன் தன் கையிலிருந்த அந்த சிறகு முறிந்து போன பறவையை வாஞ்சையோடு தடவிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக பெண் ஒருவர் வந்தார். இயல்பிலேயே இரக்க குணம் நிறைந்த அவர் மரத்தடியில் சிறுவன் அமர்ந்திருப்பதையும் அவனுடைய கையில் சிறகு முறிந்து போன பறவை ஒன்று இருப்பதையும் கண்டார். சிறுவனின் அருகே சென்ற அப்பெண், தம்பி, உன் கையில் இருக்கும் சிறகு முறிந்து போன இந்த பறவையை என்னிடம் தருகிறாயா? அதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் அதற்கு மருத்துவம் பார்த்து அது குணமடைந்ததும் உன்னிடமே திரும்பவும் கொடுத்து விடுகிறேன் என்றார். அதற்கு அச்சிறுவன் அவரிடம், வேண்டாம் அம்மா, இப்பறவையை நானே பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பறவையை என்னை விட சிறப்பாக வேறு யாராலும் கவனித்துக் கொள்ள முடியாது என்றான். உன்னைப் போல அந்த பறவையை வேறு யாராலும் அவ்வளவு சிறப்பாக கவனித்துக் கொள்ள முடியாது என்று எதை வைத்துச் சொல்கிறாய் என்று அவர் கேட்க, சிறுவன் மெல்ல எழுந்து நின்றான். அப்போதுதான் அச்சிறுவனின் ஒரு கால் ஊனம் என்பதை அவர் கவனித்தார். அவருக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. இருந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு, ஆமாம் தம்பி, நீ சொல்வதும் சரிதான். இந்த பறவையை உன்னை விட வேறு யாராலும் இவ்வளவு சிறப்பாக கவனித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். ஓர் உண்மையான ஆயருக்கு அல்லது தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதன்மையான தகுதி என்பது துன்புறும் சக மனிதரின் துன்பத்தை தன்னுள் ஏற்று அவர்களுடைய துன்பத்தை இன்பமாக மாற்ற முயல்வதே ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களின் துன்பத்தை தன்னுடைய துன்பமாகவே ஏற்கும் ஒரு நல்ல ஆயராக வாழ்ந்தார். அது மட்டுமன்றி அவர்களுடைய துன்பத்தை போக்க தன் உயிரை கையளிப்பதற்கும் துணிந்து முன்வந்தார். இப்படியாக இயேசு பரிவிரக்கம் கொண்ட ஒரு நல்லாயனாக திகழ்ந்தார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவர் ஒரு நல்ல ஆயர் என்பதற்கு சான்றாக அமைகின்றன. இப்படிப்பட்ட நல்ல ஆயனின் அன்பு மக்களாய் வாழ்வதில் நாம் பெருமிதம் கொள்வோம். இன்றைய பதிலுரை பாடலும் நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்கிறது. பழைய ஏற்பாட்டு நூல்கள் முழுவதும் இறை தந்தை தான் தேர்ந்து கொண்ட மக்களின் உண்மை ஆயராக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக, வயது முதிர்ந்த நிலையில் இருந்த யாக்கோபிடம் ஆசி பெற யோசேப்பு தனது 2 பிள்ளைகள் எப்ராயிம் மற்றும் மனாசேக்கை அழைத்து கொண்டு வருகிறார். அப்போது முதலில் யோசேப்புக்கு ஆசி வழங்கும் யாக்கோபு, என் தந்தையரான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார் என்று உரைக்கின்றார். தாவீது அரசரும், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை,
பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்று பாடுகிறார். தன்னை நம்பியிருக்கும் மக்களாகிய ஆடுகளை காப்பாற்ற இன்றைக்கு எத்தனை ஆயர்கள் தயாராக இருக்கிறார்கள்? ஆடுகளை முன்னால் அனுப்பி பலி கொடுத்துவிட்டு பின்னால் இருந்து கொண்டு கூப்பாடு போடுகிற ஆயர்கள்தாம் இன்று நம் மத்தியில் அதிகம். ஆடுகளை பலி கொடுத்து தங்களின் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே விரும்புகின்றனர் இன்றைய ஆயர்கள். ஆட்சி, அதிகாரம், ஆள்பலம், ஆடம்பரம், செல்வாக்கு ஆகியவற்றில்தான் அவர்களின் ஒட்டுமொத்த கவனமும் குவிந்திருக்கின்றது. ஆனால் பணிவு, எளிமை, ஏழ்மை, இரக்கம், பிறரன்பு, தியாகம் ஆகிய தலைமைத்துவத்துக்குரிய நற்பண்புகளை அவர்களிடத்தில் அதிகம் பார்க்க முடிவதில்லை. சுகபோகமான வாழ்வும் சுருட்டுகின்ற குணமும் அவர்களின் வாழ்வில் மொத்தமாக ஒட்டி கொண்டிருக்கின்றன. புலித்தோலை போர்த்திக் கொண்டு ஆடுகளை வேட்டையாடும் இரக்கமற்ற அரக்கமனம் கொண்ட ஆயர்களாகவே வாழ்கின்றனர். இவ்வாறுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் நிகழ்ந்தது. சாலமோன் அரசருக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்த அரசர்கள் அவரை மிகவும் கொடுமையாக நடத்தினர். இதனைக் கண்டு வேதனையுற்ற கடவுள் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக அவர்களை கடுமையாக கண்டித்தார். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை. வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரை ஆயின என்று வேதனை பொங்க உரைப்பதை பார்க்கின்றோம். பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்திடுவார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்லுவார். பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்திடுவார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்லுவார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப நீதி வழியில் என்னை நடத்துவார். தம் பெயருக்கேற்ப நீதி வழியில் என்னை நடத்துவார். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஓர் ஆயர் என்பவர் மக்களுக்காக தனது இன்னுயிரையே இழக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இயேசு அதனை நிரூபித்துக் காட்டினார். உயிர் தியாகமின்றி தலைமைத்துவம் சிறக்காது. ஆனால் இன்றைய சூழலில் தங்களை தலைவர்களாக காட்டிக்கொள்ளும் பலர் எவ்வித தியாகமும் செய்யாமலேயே தலைவர்களாகிவிட வேண்டுமென விரும்புகின்றனர். நல்ல ஆயர்கள் துயருறும் மக்களுக்காக வெறுமனே அனுதாபப்படாமல் அவர்களுடைய நிலையில் தன்னை பொருத்தி பார்த்து பிரச்சனையை அணுகுவார்கள். அதிகாரத்தின் வழியாக பிறரை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயலமாட்டார்கள். அனைத்து நற்காரியங்களுக்கும் கட்சி பேதமின்றி ஒத்துழைப்பு நல்குவார்கள். புதிய சூழலில் பலவிதமான மனிதர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். இன்றைய நற்செய்தியில் தன்மீது நம்பிக்கை கொள்ளாமலும் அவரது உண்மையான தலைமைத்துவத்தை புரிந்து கொள்ளாமலும் இருந்த யூதர்களுக்கு தான் ஒரு நல்ல ஆயர் என்பதை விளக்க முயல்கிறார் இயேசு. ஆட்டுக்கொட்டில் பற்றிய ஓமை வழியாக தான் அனைவருக்கும் நிலைவாழ்வு அளிக்க வந்த ஆயர் என்பதை அவர் எடுத்து கூறியும் கூட அவர்களின் மந்தமான மனநிலை மாறாத காரணத்தாலேயே நல்லாயர் பற்றிய கருத்துக்களை மீண்டும் அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். மேலும் இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட அவர்கள் தனது மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்பதையும் துணிவுடன் எடுத்துக் காட்டுகின்றார். ஆனால் அதே வேளையில் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவற்றை எனது கையிலிருந்தும் எனது தந்தையின் கையிலிருந்தும் யாரும் பறித்து கொள்ள முடியாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று தனக்கு செவிசாய்க்கும் ஆடுகளின் நற்பண்புகள் குறித்தும் ஓர் ஆயரின் பொறுப்புணர்வு குறித்தும் எடுத்துக் காட்டுகிறார் இயேசு.
மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி 28 நாளன்று இத்தாலியில் உள்ள சிலிசியாவின் அர்மீனிய கத்தோலிக்க வழிபாட்டு முறையின் ஆயர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது தலைமைத்துவம் குறித்து அவர்களுக்கு வழங்கிய படிப்பினைகள் மிகவும் நம் கருத்தில் கொள்ளத்தக்கவை. அவர் கூறியவற்றில் ஒரு சிலவற்றை இப்போது நம் உள்ளத்தில் இருத்துவோம். உங்கள் அன்பான மக்களின் குழந்தைகளுக்கு ஆயர்களாகிய உங்களின் உடனிருப்பு தேவைப்படுகிறது. ஆகவே தனிமையும் ஒதுக்கப்படுதலும் நிறைந்த இவ்வுலகில் நம் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் நல்ல மேய்ப்பரின் நெருக்கத்தையும், சொந்த தந்தைக்குரிய நம் அக்கறையையும், உடன் பிறந்த உறவின் அழகையும், கடவுளின் கனி விரக்கத்தையும் உணர்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும். உங்கள் திரு அவைக்கு நாளைய ஆயர்களை வழங்குவது ஆயர் பேரவையின் மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்றாக இருப்பதால் அவர்களை கவனமாக தேர்ந்தெடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் அவர்கள் மந்தைக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பவர்களாகவும், மேய்ப்பு பணியில் உண்மை உள்ளவர்களாகவும், தனிப்பட்ட சுயநல லட்சியத்தால் ஆட்கொள்ளப்படாதவர்களாகவும் இருப்பார்கள். ஓர் ஆயர் என்பவர் புதிய பணிகளையும் பதவி உயர்வுகளையும் பெறுவதற்காக அவர் நேரத்தை வீணடிக்கும்போது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மேய்ப்பு பணிக்குரிய செயல்களில் அவர் அக்கறை காட்ட மறக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆயர்கள் சந்தையில் வாங்கப்படுவதில்லை. கிறிஸ்துவே அவர்களை தம்முடைய திருத்தோதர்களின் வழித்தோன்றல்களாகவும் அவருடைய மந்தையின் மேய்ப்பர்களாகவும் தேர்ந்தெடுக்கிறார். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 26 நாளன்று தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடினார். 85 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியையே எப்போதும் தனது தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வரும் தன்னலமற்ற தகைசால் தமிழர் என்றால் மிகையாகாது. ஒருமுறை சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது மக்களுடன் சேர்ந்து மாடியில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மீட்புப் படையினர், ஐயா, நீங்கள் முதலில் வாருங்கள், உங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்கிறோம் என்று அழைத்தனர். ஆனால் அவரோ, நீங்கள் முதலில் மக்களை காப்பாற்றி பாதுகாப்பாக நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள், கடைசியில் வந்து என்னை கூட்டிச் செல்லுங்கள், அதுவரையிலும் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். ஆனால் மீட்புப் படையினர் எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட அவர் முதலில் செல்ல மறுத்துவிட்டார். அவர் மக்களுக்கான தலைவர் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்படி இன்னும் எத்தனையோ நல்ல தலைவர்கள் நல்லாயர்களாக நம் மத்தியில் வாழ்ந்து சென்றுள்ளனர் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே மக்கள் பணிகளால் தன் தலைமை பணியை அலங்கரித்துக் கொண்ட நல்லாயனாம் இயேசுவின் வழியில் நாமும் தியாகமேற்கும் நல்லாயர்களாய் வாழ்ந்திடுவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு அவர் இருக்க எதற்கு அஞ்ச மாட்டேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு அவர் இருக்க எதற்கு அஞ்ச மாட்டேன். அவர் அன்பு என்னை சூழ்ந்திடும், அவர் அன்பு என்னை சூழ்ந்திடும். நான் ஆண்டவரின் இல்லத்திலே நெடுநாள் வாழ்வேன், நான் ஆண்டவரின் இல்லத்திலே நெடுநாள் வாழ்வேன். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. தியாகமேற்கும் நல்லாயர்களாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறையுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மே மாதம் 10 சனிக்கிழமை அன்று திருப்பிடத்தில் கர்தினால்கள் அவையை சந்தித்து திரு அவையை ஏற்று நடத்தும் பணியில் அவர்களின் ஜெபங்களையும் ஒத்துழைப்பையும் வேண்டினார் திருத்தந்தை 14 லியோ. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இழந்து நின்ற வேளையில் நம்முடைய ஒன்றிணைந்த பொறுப்புணர்வை அது நினைவூட்டுவதாக இருந்தது என்பதை நினைவூட்டிய திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இந்த புதிய பணியை தான் ஏற்றுக்கொண்டதில் இறைவனின் உதவியையும் கர்தினால்களின் நெருக்கத்தையும் இறைவனில் நம்பிக்கை கொண்ட அனைத்து விசுவாசிகளின் ஜெபத்தையும் நற்பணிகளையும் சார்ந்து இருப்பதாக எடுத்துரைத்தார். கர்தினால் அவையின் தலைவர் கர்தினால் ஜோவானி பத்திஸ்தா ரே
திரு அவையின் கருவூல தலைவர் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபாரெல் ஆகியோருக்கு நன்றியை வெளியிட்டதுடன் இந்த கர்தினால்கள் அவை கூட்டத்தில் உடல் நலம் காரணமாக கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் சகோதர கர்தினால்களுக்காக ஏனைய கர்தினால்களுடன் ஜெபத்தில் ஒன்றிணைவதாகவும் தெரிவித்தார் புதிய திருத்தந்தை. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பதவி அர்ப்பணம், எளிமை, அனைத்தையும் கடவுளின் பாதங்களில் பணித்தல் போன்றவைகளை குறிப்பிட்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அத்திருத்தந்தையின் இந்த மதிப்புமிகு பாரம்பரியத்தில் நம் பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம் எனவும் கூறினார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் பாதையில் நடைபோட்டு வரும் திரு அவையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் எவாஞ்சலி கௌதியம் என்ற அப்போஸ்தலிக்க ஏடு வலியுறுத்தும் கருத்துக்களான நற்செய்தி அறிவிப்பில் கிறிஸ்துவின் முதன்மை இடத்திற்கு திரும்புதல், கிறிஸ்தவ சமூகம் முழுமையின் மறைப்பணி மனம் திரும்பல், ஒன்றிணைந்து நடைபோடலில் வளர்ச்சி, விசுவாசத்தை புரிந்து கொள்ளுதலில் கவனம், குறிப்பாக திரு அவை கொண்டாட்டங்களுக்கு புறம்பேயான பரவலான விசுவாச நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல், ஏழையர் மீது அக்கறை, இன்றைய நம் உலகுடன் உரையாடலை மேற்கொள்ளுதல் போன்றவைகளை குறித்தும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மே மாதத்திற்குரிய நிகழ்ச்சிகளை வெளியிட்டுள்ளது திருப்பிடம். மே மாதம் 3ஆம் தேதி காலையில் கர்தினால்களுடன் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 10ஆம் தேதி சனிக்கிழமையன்று கர்தினால்களை வத்திக்கானில் சந்தித்து உரை ஒன்று வழங்கினார். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று புனித பேதுரு பெருங்கோவில் மேல் மாடத்திலிருந்து நண்பகல் அல்லேலுயா வாழ்த்தொலி உரையை வழங்குவார் புதிய திருத்தந்தை. 12ஆம் தேதி திங்கட்கிழமையன்று உலக சமூக தொடர்பு துறையினருடனான சந்திப்பு இடம்பெறும். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திருப்பிடத்திற்கான பல்வேறு நாடுகளின் தூதுவர்களை சந்திக்கும் திருத்தந்தை மே 18 ஞாயிற்றுக்கிழமையன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் உள்ளூர் நேரம் காலை 10 மணிக்கு நிறைவேற்றும் திருப்பலியில் திருத்தந்தைக்குரிய பணிகளின் பொறுப்பை ஏற்பார். அதன்பின் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ரோம் நகரின் புனித பவுல் பெருங்கோவிலின் பொறுப்பை எடுப்பார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே மாதம் 21ஆம் தேதி புதிய திருத்தந்தையின் முதல் புதன் மறைபோதகம் இடம்பெறும். அதே வாரம் மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமையன்று திருப்பிடத்தின் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட அதிகாரிகளையும் வத்திக்கான் பணியாளர்களையும் சந்தித்து உரை வழங்குவார் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தலைமைத்துவ பணி பொறுப்பேற்பிற்கு தன் வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ள WCC எனும் உலக கிறிஸ்துவ சபைகளின் அமைப்பு, இது கிறிஸ்துவ சபைகளுக்கிடையான நட்புணர்வு மற்றும் ஒத்துழைப்பின் பிணைப்பை ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்பு என புதிய திருத்தந்தைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. உலக கிறிஸ்துவ சபைகளின் அமைப்பின் நெறியாளர் ஆயர் ஹென்ரிக் பெட்ஃபோர் ஸ்த்ரோஹாம் மற்றும் அதன் பொதுச் செயலர் கிறிஸ்துவ குரு ஜெரி பிலாய் ஆகியோர் புதிய திருத்தந்தைக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இன்றைய உலகிற்கு நீதி, அமைதி, ஒப்புரவு மற்றும் ஒன்றிப்பு தேவைப்படுவதாக தங்கள் கடிதத்தில் மேலும் அறிவித்துள்ளனர். பல்வேறு திறமைகள் நன்முறையில் ஒருங்கே அமைந்த ஒரு மனிதரை நாம் திருத்தந்தையாக பெற்றுள்ளோம் என இங்கிலாந்து கர்தினால் வின்சென்ட் நிக்கோல்ஸ் கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தேர்வில் 133 கர்தினால்களில் ஒருவராக பங்கேற்ற இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டர் பேராயர் கர்தினால் நிக்கோல்ஸ் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சிகாகோவின் வறிய பகுதியில் பிறந்த புதிய திருத்தந்தை இருமுறை அகுஸ்தினார் துறவு சபையின் தலைவராக செயல்பட்டதுடன் ஓர் ஆசிரியராக, மறைமாவட்ட ஆயராக, திருப்பிட தலைமையக அதிகாரிகளுள் ஒருவராக தன் பணிகளை சிறப்பாக ஆற்றிய ஒரு கர்தினால் என புதிய திருத்தந்தையை பாராட்டிய கர்தினால் நிக்கோல்ஸ் அவர்கள், புதிய திருத்தந்தை ஒரு மென்மையான குணம் படைத்தவர், அமைதியானவர், தெளிவான முடிவெடுக்கக்கூடியவர், எந்த எதிரிகளையும் கொண்டிராதவர் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் குணங்களையும் திறமைகளையும் புகழ்ந்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.